வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அப்போ முருகன் தடுத்து நிறுத்துகிறாங்க. உடனே மகேஷ் கோவத்தோடு பார்க்கவும், அதே நேரத்தில் அதுக்கு மேலே கோவத்தோடு முருகன் பார்த்துட்ருக்குறாங்க. ஒன்றால் தானே நான் இத்தனை வருஷம் எங்கள் அம்மாவை நான் பிரிஞ்சு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு மகேஷோட கண்ணத்திலே அவங்க அரைகிறாங்க. இதை பார்த்துட்டு அஞ்சலியும் துளசியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷ் அடுதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க செய்கை மூலமாக சொல்லவும், அடுத்தது மகேஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மகேஷ் சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போகவும், ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாங்கம்மா நம்ம நம்ம வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அடுத்தது அவங்க முருகனை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் பையனை இத்தனை வருஷமா நீ பிரிஞ்சு இருந்துட்ட, உன் மகனை பாரு, அதே மாதிரிக்கு அதுதான் உன் மருமக அப்படின்னு லட்சுமி ரேவதியை பார்த்து அவங்க சொல்லவும், உடனே முருகனோட அம்மா முருகனையும் ரேவதியும் பார்த்து அவங்க அப்படியே கட்டி தழுவி அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும், ரெண்டோருமே முருகனோட அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அடுத்தது துளசி அஞ்சலி சொல்கிறாங்க, இவங்களை பற்றி தான் உனக்கு தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் தான் என்னுடைய பொண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லவும், உடனே லட்சுமி அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் அவங்க மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க சாமி கும்பிட்டுட்டு முருகனுக்கும் ரேவதிக்கும் அவங்க ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் முருகனை பார்த்ததுமே அவங்க கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கவும், அதே மாதிரிக்கு முருகனும் அழுதுட்டு இருக்கும்போது இப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே நீங்கள் அழக்கூடாது, அதுதான் முருகனனோட அம்மா கிடச்சிட்டாங்களா, இப்போ தான் நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அடுத்து துளசி அஞ்சலியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அஞ்சலி எப்படியோ மகேஷுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றியாச்சு, ஆனால் இன்னும் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துளசி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அவன் எப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணப்பட்டவனு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவுமே அவன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அவனை கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டனால தானே முருகண்ணனோட அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும், நீ என்னதான் சொன்னாலும் சரி, ஆனால் அவன் வாழ்க்கை அப்படி பாதிலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு துளசி அவங்க அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அஞ்சலி சொல்றாங்க, அக்கா அதை நினைச்சுனா நீ கவலைப்படாதக்கா, நான் உங்க கூட தானே இருக்க போறேன், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, இன்னும் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை என் வயிற்றுல உள்ள குழந்தை எனக்கு இருக்கலாக்கா, அது போகிறோம், என் குழந்தை கூடயே நான் வாழ்ந்து கழிச்சிருவோங்க்கா அப்படின்னு சொல்லவும், அப்போ இதை கேட்டதுமே துளசி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்குக்கா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் சரிதான், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி வரவும், என்ன அஞ்சலி துளசி என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்னதான் நம்ம மகேஷ் மாதிரிக்கு ஒருத்தனை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம அஞ்சலியோடைய வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிட்டோமே அப்படிங்கவும், அவன் எவ்வளோ நல்லவன் சொல்லி நம்ம நினச்சோம், ஆனால் இந்த அளவுக்கு அவன் மோசமாக இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அவனை நம்ம கண்டுபிடிச்சி அவனை உள்ள தள்ளியாச்சு, ஆனால் அஞ்சலியோட வாழ்க்கையை நினச்சா என்ன பண்ண போகிறாலும் எனக்கு தெரியலமா அப்படிங்கவும், உடனே லட்சுமியும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை மகேஷ்கிட்ட இருந்து காப்பாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கா, இல்லைனா உனக்கு அந்த மாதிரிக்கு ஒருத்தனை பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோமான்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்படுறதுக்கான எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, எதுக்காக என்னை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க, எனக்காக நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும், நானே கவலைப்படலை, அதை நினச்சி நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க, எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது, எப்படியோ நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் அப்பா மட்டும் இருந்திருந்தா உண்மையிலே இதை நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாரு, முருகனனோட அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே லட்சுமி சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் மகேச மாதிரிக்கு ஒரு அயோக்கியனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேன்னு சொல்லிக்கிட்டு அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றின உணர்ச்சியோட அவர் இருந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே சந்தோஷமா இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் கலகலப்பாக இருக்க வேண்டாமா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமியும் துளசியும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ துளசி சொல்கிறாங்க, சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிதான் துளசி நீ கிளம்பு, நீ ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துளசி எல்லாத்திட்டும் சொல்லிட்டு அங்கே கிளம்பும்போது, அப்போ முருகன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா உனக்கு இப்போ சந்தோஷம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது முருகன் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்குண்ணா நீ அழுதுகிட்டு இருக்குதா, அதான் உனக்கு இப்போ ஒன்றுக்கு 2 அம்மா கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே முருகன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து துளசி அந்த முருகனோட அம்மாக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி கழட்டி கொடுத்து அந்த தாலியை தான் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த தாலி கழட்டி என் முகத்திலே நீ வீசியிருப்ப அஞ்சலி, உன் மேலே நான் உயிராக இருந்தேனே, ஆனால் அதை கொஞ்சம்
கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ இந்த மாதிரிக்கு வந்து அதாவது உன் கழுத்தில் உள்ள தாலி கழட்டி நீ வீசிட்டேலா, அதுக்காக நான் இப்படியே இருந்துட மாட்டேன், நான் எப்படி நான் வாழ்ந்தேன், ஆனால் என்ன இன்னைக்கு வந்து இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டுட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து, நான் இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நான் அதில் ராஜா மாதிரிக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா, உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அதை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்களெல்லாம் வந்து பழி வாங்குறதுக்காக நான் இங்கேருந்து நான் வெளியே வரதான் செய்வேன் அப்படிங்கவும். அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அப்போ அஞ்சலி வந்து துளசி சொன்னதை அவங்க நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மகேஷ் சும்மா இருக்க மாட்டான், ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணபலத்தில் அவன் கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவன் வெளியே வர்றதுக்கு தான் பார்ப்பான். அப்படி வெளியே வந்துட்டான்னா அவனுடைய மொத்த கோவமும் நம்ம குடும்பத்து மேலே தான் இருக்குது, அதனால நம்மள எல்லாத்தையும் வந்து பழி வாங்காமல் அவன் விட மாட்டான், அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து அஞ்சலி நினச்சிட்டு இருக்கிறாங்க. துளசி அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான், அவனுடைய மொத்த கோவமும் ஃபஸ்ட்டு இப்போ ஏன் மேலே தான் திரும்பி இருக்கும், அதனால அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. கடவுளே நீ தான் எங்கள் குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி எல்லா துணையும் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து மகேஷை தான் காட்டுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அவங்க லாயருக்கு வர சொல்லவும் இப்போ லாயரும் வராங்க. சொல்லுங்கள் மகேஷ், உங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை, நீங்கள் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பேரும் புகழோடு நீங்கள் இருந்தீங்க, ஆனால் உங்களை கொண்டு போய் இந்த மாதிரிக்கு உங்கள் ஒய்ஃபே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் அவளை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நான் உடனடியாக நான் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணினதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சனால நீங்கள் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கும்போது எங்க பாருங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து வெளியே வந்து தீரணும் அப்படிங்கும்போது சரி மகேஷ் நீங்கள் கவலைப்படாதீங்க, இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து உங்களை எப்படியாவது சீக்கிரத்துல நான் வந்து வெளியே கொண்டுட்டு வரதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு லாயர் சொல்லவும் இது உடனடியாக சீக்கிரமாகவே நடக்கணும், எவ்வளோ சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கவும் உடனே லாயரும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன உள்ள தள்ளிட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருப்பீங்களா, கூடி சீக்கிரமே நான் வெளியே வரேன், வெளியே வந்து உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க, முக்கியமாக அந்த முருகனோட அம்மாவை தானே கூட்டிகிட்டு போயிட்டீங்க, முருகனையே நான் இல்லாமல் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி என்னை இந்த நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்டே என் கூடையே இருந்து என்னை நம்ப வச்சு இந்த மாதிரிக்கு ஏமாற்றி என்னை வந்து இந்த மாதிரிக்கு நிலைமையில கொண்டு வந்துட்டேலா, எந்த தாலியை நீ கழட்டி தூக்கி எரிஞ்சியோ அதே தாலியை உன் கழுத்தில் நான் கெட்டி உன்னை நான் என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வரேன்னா இல்லையான்னு பாரு, திரும்பவும் வந்து மகேஷ் வந்து அந்த சாம்ராஜ்யத்தில் வந்து ராஜா மாதிரிக்கு உட்கார போகிறேன்னா இல்லையான்னு பாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து மகேஷ் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து லட்சுமி தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமி வந்து அவங்க முருகனோட அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக வந்து இருக்கும்போது சின்ன வயசில் நம்ம எப்படிலாம் சந்தோஷமாக இருக்குது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்களும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து லட்சுமி பழைய கதையெல்லாம் சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்போ முருகனும் ரேவதி சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அஞ்சலி வந்து என்னதான் வெளியே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான், ஆனால் அவங்க மனசுக்குள்ளுக்கு ரொம்பவே சோகத்தோடு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மகேஷ் நம்மளை வந்து எந்த மாதிரிக்கெலாம் கவனிச்சுக்கிட்டாரு, ஆனால் அவர் நல்ல ஒரு மாதிரிக்கு இருந்தாலும் அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு எண்ணத்தையும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னதான் வெளியே சந்தோஷமா இருந்தாலும் அவங்க உண்மையிலே சந்தோஷம் இல்லாம தான் அஞ்சலி இருக்கிறாங்க. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.